ஹாய், நான் டாக்டர் சிலம்பரசன். பேக் பெயின் ஏன் இவ்வளோ காமனாக இருக்குது? 30+, 40+ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே பேக் பெயின் இருக்குது. ஏன் பேக் பெயின் ரொம்ப காமனாக இருக்குது? இதுக்கு மெயினாக நம்ம எவல்யூஷன் தான் ஒரு முக்கிய காரணம். 4 காலில் நடந்துட்டு இருந்த ஒரு மனித குரங்கு 2 காலில் நடக்கும்போது இப்படி சாய்வாக இருந்தால் நம்ம ஸ்பைன் இப்படி ஸ்ட்ரைட் ஆச்சு. ஒன் ஸ்ட்ரைட்டான ஸ்பைனுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஸ்ட்ரெஸ் அப்சர்வ் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்பைன் போனில் ஒவ்வொரு போனுக்கு நடுவுலையும் டிஸ்க்குன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். அந்த டிஸ்க் என்னென்னா இன்டர்வர்டிபிள் டிஸ்க்னு சொல்லுவோம். அது ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி நம்ம ஸ்பைன் வழியாக போகிற ஸ்ட்ரெஸ்ஸை அது அப்சர்வ் பண்ணி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும் நம்ம ஸ்பைனுக்கு. ஸோ அந்த டிஸ்க் ஃப்ளெக்சிபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டிஸ்கோட ஹைட்ரேஷன், அதாவது நீர்ச்சத்து ரொம்ப முக்கியம். இந்த நீர்ச்சத்து எப்போ அதுக்கு ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கும்போதோ இல்லை பொசிஷன் மாற்றிட்டே இருக்கும்போது தான். ஒரே பொசிஷனில் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம், ஒரே பொசிஷனில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறோம், ஒர்க் பண்ணுறோம். இந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும்னா அந்த டிஸ்கோட நீர்ச்சத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். தான் அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாகும். டிஸ்க் ஈஸியாக ஸ்ட்ரெஸ் ஆகி டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. இது பேக் பெயினுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமையலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்பைன் வழியாக போகும்போது அதை வித்ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம ஸ்பைனை சுற்றி இருக்க தசைகள் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்றது தான். அதை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். ஸோ டிஸ்க் ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ண நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பொசிஷன் அது மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஸ்பைனுக்கு போகிற ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ண நம்ம ரிப்பீட்டட் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.